வணக்கம் நண்பர்களே. இந்த உலகத்திலேயே மிகவும் சக்தி வாய்ந்ததும் அதிக ஆற்றல் கொண்டதும் மனித மனம்தான். மனித மனமானது எப்பொழுதும் எதையாவது ஒன்ன சிந்திச்சுக்கிட்டே இருக்கும். நீங்களே கவனிக்காத போது உங்களையும் அறியாமல் மனம் ஏதோ சிந்தனை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இதுதான் உலகத்துல இருக்க முக்கால்வாசி மக்களோட பிரச்சனையா இருக்குது. ஏதோ ஒரு எண்ணம் உங்களோட மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும்போது அதை உங்களுக்கு எதிரில் இருக்க நபரால கேட்க முடிஞ்சா என்ன நடக்கும்? நல்ல எண்ணங்களாக இருந்தால் சரி, அதுவே கெட்ட தவறான எண்ணங்களாக இருந்தால் ஒருவருடைய எண்ண ஓட்டங்களை இன்னொருவரால் புரிந்து கொள்ள முடியுமா? ஒருவருடைய தேவையற்ற எண்ண ஓட்டங்களை தடுத்து நிறுத்த முடியுமா? அப்படிங்கிறத விளக்குற புத்தர் கதையை தான் நாம இப்ப பார்க்க போறோம். நிச்சயமா இந்த வீடியோவை பார்த்து முடிக்கும் போது உங்க கிட்ட இருக்க தவறான சிந்தனைகள் வேரோட உங்களை விட்டு நீங்க ஆரம்பிக்கும். வாங்க ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போகலாம். ஒரு சின்ன கிராமத்துல கௌதம புத்தரோட போதனைகளால் ஈர்க்கப்பட்ட ஒரு இளவரசன் அந்த புத்தரோட சீடர் ஆனாராம். புத்த சீடர்கள் எல்லாம் பொதுவாவே மக்களிடையே யாசகம் கேட்டுதான் சாப்பிடுவாங்க. அப்படி அடுத்த நாளே அவர் மக்களிடையே யாசகம் கேட்க செல்லும் போது புத்தர் அவரை அழைத்து, நேற்று முதல்ல நீங்க இளவரசனாக இருந்தீங்க, இன்னைக்கு மக்களிடையே யாசகம் கேட்டு செல்ல ஒரு மாதிரியா தான் இருக்கும். அதனால இந்த துறவற வாழ்க்கை உங்களுக்கு பழகும் வரை நீங்க யாசகம் கேட்க செல்ல வேண்டாம். இங்கிருந்து 2 மைல் தூரத்தில் உள்ள ஒரு பெண் துறவியோட வீட்டிற்கு சென்று உணவருந்தி வாருங்கள் அப்படின்னு சொன்னாராம். அவரும் அப்படியே செய்கிறேன் புத்தரே அப்படின்னு சொல்லிட்டு 2 மைல் தூரத்தில் உள்ள பெண் துறவியோட வீட்டை நோக்கி பயணப்பட ஆரம்பிச்சாராம். போகும் வழியெல்லாம் அவருக்கு பிடிச்ச உணவு வகைகள் எல்லாம் அவரோட ஞாபகத்துக்கு வந்துச்சு. நேற்று வரை நான் இளவரசன், எனக்கு முன்னாடி பல பதார்த்த வகைகள் இருக்கும், அதுல எனக்கு பிடிச்சமான பதார்த்தத்தை சாப்பிட்டு வந்தேன். ஆனா இன்னைக்கும் நான் ஒரு துறவி, மக்கள் என்ன கொடுக்கறாங்களோ, என்ன எனக்கு கிடைக்குதோ அதை மட்டும்தான் நான் சாப்பிடணும் அப்படின்னு மனசுல நினைச்சவாறு அந்த பெண் துறவியோட வீட்டுக்கும் சென்றடைந்தாராம். அப்போ அந்த பெண் துறவி வீட்டோட வாசல் படிக்கே வந்து அவரை வரவேற்றாங்களாம். வாங்க வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொன்ன பெண் துறவியை இளவரசர் ஏற இறங்க பார்த்தாராம். அந்த பெண் துறவி பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருந்தாங்க. அந்த பெண் துறவியோட அழகை பார்த்து மெய் மறந்து போனாரு இந்த இளவரசன். அடடா, இவ்வளவு அழகான பெண்ணா கற்சிலை போல இருக்கா, இவ்வளவு அழகான பெண்ணை நான் மட்டும் இளவரசனாக இருந்தா இப்பொழுதே கூட்டிச் சென்று மனம் முடித்திருப்பேன் அப்படின்னு அந்த பெண் துறவியை பத்தி தவறான எண்ணங்கள் இவருக்குள்ளார வந்துச்சாம். ஆனா அந்த பெண் துறவி அவரை வரவேற்று உட்கார வச்சு அவருக்கு முன்னே அவரோட உணவுகளை பரிமாறினாராம். இளவரசனுக்கு முன்னாடி பரிமாறப்பட்ட உணவு வகைகளை பார்த்து இளவரசர் ஆச்சரியப்பட்டாரு. ஏன்னா அவர் வர வழியில என்ன மாதிரி உணவுகள் எனக்கு பிடிக்கும், என்ன மாதிரி உணவுகளை நான் சாப்பிட விரும்புவேன் அப்படின்னு நினைச்சிட்டு வந்தாரோ அந்த மாதிரி உணவுகள் எல்லாமே அவருக்கு முன்னாடி அந்த பெண் துறவி பரிமாறி இருந்தாங்க. இது என்னது, அதிசயமா இருக்குது, நான் என்னவெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சனோ அதே உணவு வகையில இவங்க சமைச்சு வச்சு இருக்கிறாங்க. ஓ, இதெல்லாம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு ஏற்கனவே ஆசிரமத்துல விசாரிச்சு இந்த பெண் துறவி சமைச்சிருப்பாங்க அப்படின்னு நினைச்ச இளவரசனும் வயிறு முட்டை சாப்பிட்டு முடிச்சாராம். வயிறு முட்டை சாப்பிட்டாச்சு, நடந்து வந்த களைப்பு வேற, அடடா கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்தா என்ன அப்படின்னு அந்த ஆண் துறவியும் நினைக்க, உடனே பெண் துறவியும், ஐயா நீங்க ரொம்ப களைச்சு போய் இருக்கீங்க, கொஞ்ச நேரம் இளைப்பாருங்க, உங்களுக்காக நான் ஒரு பாய் போடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பாயையும் விரித்தாங்களாம். நான் இப்பதான் ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு என் மனசுக்குள்ளார நினைச்சேன், இவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க, அந்த அளவுக்கு நான் களைப்பாக இருக்கிறேனா? மனுஷனா பிறந்த அனைவருமே சாப்பிட்ட பிறகு கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது சகஜம்தான். அதனாலதான் இந்த பெண் துறவி என்னையும் ஓய்வெடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இந்த இளவரசனான துறவியும் பெண் துறவி விரித்த பாயில படுத்தாராம். அந்த பெண் துறவியோ அவருக்கு அருகிலேயே அமர்ந்து அவருக்கு விசிறி ஆத்திட்டும் இருந்தாங்களாம். அப்போது அந்த இளவரசன், நேற்று வரை நான் ஒரு இளவரசன், ஒரு மிகப்பெரிய நாடே எனக்கு சொந்தமா இருந்துச்சு, இப்பொழுது எனக்கு சொந்தமா ஒரு கொட்டகையும் இல்லை, படுத்து தூங்க சொந்தமா எனக்கு ஒரு பாயும் இல்லை அப்படின்னு நினைச்சாராம். உடனே அந்த பெண் துறவியே, அனைவருமே இந்த உலகத்திற்கு வெறும் கையோட தான் வர்றோம், வெறும் கையோட தான் போறோம், பூமியை விட சிறந்த படுக்கை இல்லை, மேலும் வானத்தை விட பெரிய கூரை இல்லை, தயவு செஞ்சு இதையெல்லாம் நினைச்சு கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னாங்களாம். இளவரசனான துறவிக்கு இதெல்லாம் தற்செயலான நிகழ்வுகள் அப்படின்ட்டு அவரால் நம்புறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா என்னெல்லாம் இவர் நினைக்கிறாரோ அதை எல்லாமே அந்த பெண் துறவி திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தாங்க. உடனே அந்த இளவரசர் அந்த பெண்ணை பார்த்து, நான் பேசுறதெல்லாம் உங்களுக்கு கேக்குதா அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த பெண் துறவியும் புன்னகையுடன் சொன்னாங்க, ஆரம்பத்துல நானும் உங்களை மாதிரிதான் பல எண்ண ஓட்டங்களோடு இருந்தேன். தியானம் செய்ய முற்படும் போதெல்லாம் என்னுடைய எண்ணத்தை நான் கூர்ந்து கவனிப்பேன்.
அதனாலேயே என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் அழிந்து என்னோட மனதும் அமைதியாகிவிட்டது. தெளிவான மனதுடன் இப்பொழுது என்னால் பிறரோட எண்ண ஓட்டங்களை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு மிகச் சாதாரணமாக அந்த பெண் துறவி சொன்னாங்க. இதை கேட்ட உடனே பதறியபடியே பாயிலிருந்து எழுந்தாராம் ஆண் துறவி. மன்னிக்க வேண்டும் அம்மா, நான் இப்பொழுதே புறப்பட வேண்டும் அப்படின்னு சொல்ல அந்த பெண் துறவியும், பொறுங்கள் துறவியே, இன்னும் நீங்க ஓய்வெடுக்கவே இல்லை அப்படின்னு எவ்வளவோ சொல்லியும், இல்லம்மா என்ன மன்னிச்சுக்கோ, நான் இப்பொழுதே இங்கிருந்து சென்றாக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமா பெண் துறவியோட வீட்டை விட்டு வெளியே வந்தாராம் ஆண் துறவி. நேரா வேர்க்கை விரிவிருக்க ஆசிரமத்தையும் அடைஞ்சாராம். புத்தரை சந்திச்சு, புத்தரே, இனிமேல் அந்த பெண் துறவியோட வீட்டுக்கு நான் செல்லவே மாட்டேன் அப்படின்னு சொன்னாராம். புத்தரும், ஏன், என்னாச்சு? யாரேனும் உங்களுக்கு மரியாதை கொடுக்கவே இல்லையா? மரியாதை குறைவாக நடத்தினார்களா? உங்களுக்கு சரியான விருந்தோம்பல் கிடைக்கலையா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் இல்ல துறவியே, என்னை ரொம்ப நல்லா கவனிச்சுட்டாங்க, மரியாதையோட நடத்தினாங்க, எனக்கு பிடிச்ச உணவு வகைகள் எல்லாமே பரிமாறினாங்க. இருந்தாலும் நான் இனிமேல் அங்க செல்லவே மாட்டேன், என்னை கட்டாயப்படுத்தாதீங்க அப்படின்னும் சொன்னாராம். ஒரு காரண காரியத்துக்காகத்தான் நான் உங்களை அந்த பெண் துறவியோட வீட்டுக்கு அனுப்பினேன். இப்ப காரணமே சொல்லாம நான் இனிமேல் அந்த பெண் துறவியோட வீட்டுக்கு செல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னா நான் என்ன முடிவு எடுத்துக்குது? காரணத்தை சரியா சொல்லுங்க, அப்புறம் முடிவு எடுக்கலாம் அப்படின்னு புத்தர் சொன்னாரு. இளவரசனான துறவியும் புத்தர் முன்னாடி தலையை கவிழ்த்தபடியே, எல்லாமே என்னுடைய தவறுதான், என்னுடைய எண்ண ஓட்டத்தை என்னால கட்டுப்படுத்த முடியல, அந்த பெண் துறவியோட அழகுல மயங்கினதுனால நான் ஒரு துறவி அப்படிங்கிறதையே மறந்து அவரை பற்றிய தவறான காம எண்ணங்களை என்னோட மனசுல வளர ஆரம்பிச்சது. அப்படி நான் ஆபாசமா அவங்களை பற்றி யோசித்த அத்தனை விஷயங்களையும் அந்த பெண் துறவியால் படிக்க முடியுமா? என்னுடைய இந்த தவறான எண்ண ஓட்டத்தை பத்தி சரியாக புரிஞ்சுகிட்ட அவங்கள நான் மறுபடியும் எப்படி சந்திப்பேன்? அவங்க என்னை பத்தி எவ்வளவு தவறாக நினைச்சிருப்பாங்க? நான் எப்படி அவங்களோட முகத்துல மீண்டும் விழிப்பேன் அப்படின்னு சொல்ல புத்தரும், நீங்க கண்டிப்பா அந்த பெண் துறவியோட வீட்டுக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொன்னாராம். ஆனா உங்களை அங்க போக வேண்டாம் அப்படின்னு சொல்ற வரை நீங்க அங்க போய் தான் தீரணும். அது 2 மாசங்களா இருக்கலாம், அல்லது 2 வருட காலமாக கூட இருக்கலாம். கட்டாயம் நீங்க அங்க போயே ஆகணும். ஆனா அங்க சென்ற பிறகு விழிப்புணர்வோட இருங்க. உள்ளிருந்து விழித்து உங்களுக்குள்ள எழும் எண்ணங்களை கவனிச்சு தோன்றும் எந்த ஆசைக்கும் சாட்சியா இருங்க. வேறு எதையுமே செய்ய வேண்டாம். உங்களோட எண்ண ஓட்டத்தை அடக்க முயற்சி பண்ணாதீங்க. உங்களோட எண்ண ஓட்டங்கள் பழையபடி வந்து போகட்டும். உங்கள் ஒரே பணி அவற்றை கவனிப்பது மட்டும்தான். இது உங்களுக்கு சிறந்த ஆன்மீக பயிற்சியை கொடுக்கும் அப்படின்னு புத்தர் சொல்ல, வேற வழி இல்லாத ஆண் துறவியும் அடுத்த நாளே பெண் துறவியோட வீட்டை நோக்கி பயணப்பட்டாராம். ஆனா இப்ப ரொம்ப பதட்டமா இருந்தாரு. அவர் தன்னோட மனதை கூர்ந்து கவனித்தபடியே நடந்து போயிட்டே இருந்தாராம். பெண்ணின் வீட்டையும் ஒரு வழியா நெருங்கினாராம். அந்த பெண்ணின் வீட்டை நெருங்கி அவருக்குள் பீதியும் பதட்டமும் அதிகரிக்க ஆரம்பிச்சது. அவருக்குள் அமைதியின்மை அதிகமாக தொடங்குச்சு. அதனாலேயே நிறைய கவலையையும் உணர ஆரம்பிச்சாராம். அவர் வீட்டோட படிக்கட்டுகளை ஏறும்போது ஒவ்வொரு அடியிலும் விழிப்புடன் இருப்பதை உணர்ந்தாராம். அவர் உள்ளுக்கும் ஒவ்வொரு மூச்சையும் எடுத்து தன்னோட மனசில் தோன்றிய சிறிதளவு எண்ணம் அல்லது ஆசையை கூட மூச்சு காற்று வழியா வெளியேற்றினாராம். அவர் முதல் படியில கால் எடுத்து வைக்கும் போது அவருக்குள் எந்த எண்ணமும் இல்லை. அதை கண்ட அவரே ஆச்சரியப்பட்டு போனாரு. 2ஆம் படியில காலை எடுத்து வைத்த உடனே அவருக்குள் முழு அமைதி நிலவுவதை கவனிச்சாராம். 3ஆவது படியில கால் எடுத்து வைக்கும் போதே அவரோட மனசு முழுவதும் வெறுமையா இருக்கிறதை உணர்ந்தாராம். அவர் அந்த வெறுமையான மனதோடையே வீட்டிற்குள்ளாரையும் நுழைந்தாராம். அவர் மனதில மேலும் மேலும் அமைதியை உணர்ந்தாராம். விழிப்புணர்வோடையும் இருந்தாராம். அந்த பெண் துறவி கொடுத்த உணவை ஒவ்வொரு கடியாயும் ருசிச்சு சாப்பிட்டு ஒரு வழியா அந்த பெண் துறவிக்கு நன்றியும் சொல்லிட்டு அவரோட வீட்டை விட்டு வெளியேயும் வந்தாராம். நேர ஆசிரமத்திற்கு சென்று புத்தரை வணங்கி, புத்தரே, என்னோட வாழ்நாளில இதுவரை இந்த மாதிரியான அனுபவத்தை அனுபவிச்சதே இல்லை, எனக்குள்ள இப்படி ஒரு வெறுமையை நான் உணர்ந்ததே இல்லை அப்படின்னு அங்க நடந்த அனைத்து நிகழ்வுகளையும் ஒண்ணு விடாம சொன்னாராம். புத்தர் சொன்னாராம், இந்த ஒரு காரணத்திற்காகத்தான் நான் உங்களை அனுப்பி வச்சேன். எண்ணத்தை சீராக்குறதுக்கான ஒரே வழி சிந்தனையை முழுமையாக அறிந்து அதை கவனிக்கிறது தான். உங்களுடைய எண்ணங்களை பற்றி நீங்கள் எவ்வளவு அதிகமாக அறிந்திருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களோட மனதின் சக்தி அதிகமாகும். அதிகமான எண்ண ஓட்டம் கொண்ட மனிதனுக்கு மனதின் சக்தி குறைஞ்சுதான் இருக்கும். இன்றைக்கு முதல் நீங்க மீண்டும் பெண் துறவியோட வீட்டுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நான் என்ன கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டனோ அதை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு புத்தரும் சொன்னாராம்.
உங்களோட எண்ண ஓட்டத்தை பத்தி பிறர் அறியாதவரை உங்களால நிம்மதியா மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்க முடியும். இந்த துறவியோட இடத்துல ஒரு நிமிஷம் நீங்க இருக்கிறத கற்பனை செஞ்சு கொள்ளுங்க. அதாவது நீங்க மனசுல என்னவெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு எதிரே இருப்பவர் கண்டுபிடிச்சிட்டாருன்னா உங்களால அங்க அமைதியா நிம்மதியா சந்தோஷமா இருக்கவே முடியாது. தர்ம சங்கடத்துக்கு ஆளாவீங்க. அதிகமான எண்ண ஓட்டங்களை கட்டுப்படுத்துறது எப்படி அப்படின்னு கேட்டா, உங்களோட அதிகப்படியான எண்ண ஓட்டங்களை கூர்ந்து கவனிங்க. அப்படி நீங்க உங்களோட எண்ணத்தை கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமா மங்கத் தொடங்குவதை உங்களால உணர முடியும். அப்படி தேவையற்ற எண்ணங்கள் எல்லாம் அடைந்து உங்களோட மனசு அமைதியா இருக்கும். அமைதியான மனசு இருப்போருக்கு எந்த கவலையும் குழப்பமுமே இருக்காது. கவலையும் குழப்பமும் இல்லாத மனசு மகிழ்ச்சியாக இருக்கும், ஆசையற்று இருக்கும். அப்படி எந்த கவலையும் குழப்பமும் இல்லாமல் மகிழ்ச்சியா ஆசையற்று இருக்கும்போது அவர்களால எதையும் சாதிக்க முடியும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. இனிமே நம்ம சந்திக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.